நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன்னோட அழிவு நிச்சயமாயிடுச்சு மகாபாவி ராவணனே. நான் ராம பக்தன் அனுமான். நான் உன்னுடைய சக்தியையும் உன்னுடைய வரத்தையும் உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சாம்ராஜ்யத்தையும் ஒரே நொடியில பஸ்பமாக்கிடுவேன். நம்மள யாரு பெரிய தைரியசாலின்னு இனிமே அந்த காலம் தான் பதில் சொல்ல போகுது. அந்த காலம் வர வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தான துஷ்ட வானரனே. கதையிலே இல்லையம்மா. என்ன இது? நீங்க ரெண்டு பேரும் என்ன கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க குருவே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு அதனால தான் இப்படி எல்லாம். நானும் மனுஷன் தானே, அதான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ராவண வேஷத்துல நடிக்கிறான் இல்லையா, என்னையும் மன்னிச்சிருங்க. நீங்க தான் நடிக்க வேண்டியதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லையே. நீங்க இங்க ராவணன் மாதிரி தானே நடக்கிறீங்க. ராவணனுடைய அகங்காரம் குறையவே இல்ல. ராமர் கூடயும் யுத்தம் புரிந்தாரு. ரொம்ப உக்ரமமா நடந்த அந்த போர்ல ராவணனை வதம் பண்ணிட்டாரு. ஸ்ரீராமனும் சீதா தேவியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அடுத்த காட்சி ராவண தகனம். நம்மளுடைய மகாராஜா அவருடைய கரங்களாலேயே ராவணனை வதம் செய்ய போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பார்வையாளர்கள் நல்ல ஒத்துழைச்சதுனால எங்களுடைய இயக்குனர்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. காத்துக்கிட்டு இருந்த நேரம் முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா ராவணனோட சேர்ந்து ஸ்ரீகிருஷ்ண தேவராயனும் சாக போறான். இந்த ராமகிருஷ்ணன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், கிருஷ்ணதேவராயரை இன்னைக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம மகாராஜா அந்த ஸ்ரீராமரோட அவதாரம் தான். இன்னைக்கு இவர் கையாலேயே ராவண சாம்பலாக போறான். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். இப்ப நடக்க போறது ராவண தகனம். இது ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. இந்த நவராத்திரியில ஒண்ணு இல்ல, 2 ராவணர்கள் மடிய போறாங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். மகாராஜா, மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஏ குங்குரு, மாற்றத்துக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, இல்லனா பிரிச்சு மேஞ்சிருவாங்க.
ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஜெய். நல்லது. கடைசியா ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. மகாராஜா, என்னாச்சு? மகாராஜா மேல யார் அம்பு விட்டது? என்ன தேடிட்டு இருக்கீங்க? பீஷன் பாபுவை தேடிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். சதித்திட்டு நிறைவேறிடுச்சா இல்லையான்னு அதை போடுறவங்க பாக்குறது வழக்கம் தானே. மாறு விஷயத்துல இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருப்பான். அங்க பாருங்க, அங்க போயிட்டு இருக்கான். புடிங்க அவன. ஏய் வராத இல்ல. என்ன அவசரம்? தண்டனை அனுபவிக்காம போகலாமா? தண்டனையா? ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தான் எதுவுமே பண்ணலையே. எல்லாரும் சவாலை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா உங்களாலதான் பதில் சொல்லவே முடியல. அதனால உங்க முகத்துல கறி பூசியே ஆகணும். சரி எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணுங்கிற? பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவர் முகத்துல கறியை பூசுங்க. எல்லாத்துக்கும் பழிக்கு பழி வாங்கிய தீர்வா ராமா. நீ பார்க்க தானே போற. நீங்க கிளம்புறீங்களா? நான் ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் பிரபு ஸ்ரீராமரோட கதாபாத்திரத்தை சரியா செஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும். வாயு புத்திரன் அனுமானோட கதாபாத்திரத்தை பண்டிதன் ராமகிருஷ்ணன் ரொம்ப அற்புதமா செஞ்சு முடிச்சான். ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திருந்தான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலையும் தீர்க்க தரிசனத்தாலையும் எதிரியோட தாக்குதலை முறியடிச்சிருக்க. இது பாராட்டுக்குரிய விஷயம். மகாராஜா, உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட தலையாய கடமை. நான் என் கடமையை மட்டும்தான் பூர்த்தி செஞ்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற பணிவுதான் உன்னை இப்படி சொல்ல வைக்குது ராமகிருஷ்ணன். இப்ப என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா, நம்ம தர்பார்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இதை யார் செஞ்சாங்கன்னு சொல்லு. சரிங்க மகாராஜா. மரியாதைக்குரிய அர்ஜுன் தேவ் கூட வந்த அந்த பீஷன் பாபு தான் இந்த நாசக்கார வேலையை செஞ்சிருக்கான். அந்த பீஷன் பாபு உண்மையிலேயே பக்கத்து நாட்டுடைய ஒரு உளவாளி. அது எந்த நாடுங்கிறது தான் நமக்கு இன்னும் தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, அவன் ஒரு நிபுணர். அதனாலதான் அந்த ராவணன் பொம்மைக்குள்ள ஒரு மிகப்பெரிய எந்திரத்தை பொருத்தி இருக்கான். அந்த எந்திரங்கள் தான் உங்க மேல அவ்வளவு அம்புகளை ஏவி இருக்கு. அண்ணா, தப்பு என்னோட தான். நான் தான் பீஷன் பாபுவை ராவண உருவத்தை செய்ய சொன்னா. எப்படி ராவணனுடைய அழிவு அவனுடைய அகங்காரத்தாலேயே நடந்ததோ, அதே மாதிரி பீஷன் பாபுவோட அகங்காரத்தால தான் உங்க உயிரை நான் காப்பாற்ற முடிஞ்சது. ஒருவேளை அவன் அந்த மிரட்டல் கடிதத்தை அனுப்பாம இருந்திருந்தா நானும் மந்திரியாரும் எச்சரிக்கையோட இருந்திருக்க மாட்டோம். நதிக்கரையில நான் கேள்விப்பட்ட அந்த செயல் திட்டத்தையும் நானே பெருசா எடுத்துக்காம போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரோட கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. அன்னைக்கு ஒரு நாள் உங்க இடத்துல ஆச்சாரியார் போய் நின்னதால நெருப்பால பாதிக்கப்பட்டது ஆச்சாரியார் மட்டும்தான். அப்பவே எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. நான் பீஷன் பாபுவோட அறைக்குள்ள சோதனை போட்டப்போ அங்க எனக்கு ஒரு சின்ன பொம்மை கிடைச்சது. ஆனா அதுக்குள்ள பீஷன் பாபு இந்த நாட்டை விட்டே ஓடிட்டான். அவன் அங்க இல்லைன்னு தெரிஞ்சதுமே உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குங்கிறத நான் முழு மனசோட நம்ப ஆரம்பிச்சேன் அரசே.
அதுக்கப்புறம் அந்த மிரட்டல் கடிதத்தை நான் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தப்பதான் அதுல இந்த நவராத்திரியில 1 இல்ல 2 ராவணர்கள் மடிய போறாங்கன்னு குறிப்பிட்டிருந்தது. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்க உயிரை பறிக்க போற அந்த சதித்திட்டம் அந்த மிகப்பெரிய ராவண பொம்மையில தான் இருக்கணும்னு. ராவண பொம்மைக்குள்ள இருந்த அந்த எந்திரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதனால ராவணனை எரிக்கிறதும் கட்டாயமாயிடுச்சு, உங்க உயிரை காப்பாத்துறதும் கட்டாயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம மந்திரியார் திம்மரசுவோடையும் மரியாதைக்குரிய அச்சுதேவர் கூடயும் சேர்ந்து நான் ஒரு திட்டத்தை போட்டேன். மந்திரியாரே, ராவண பொம்மையை எரிக்கும் போதுதான் மகாராஜா மேல தாக்குதல் நடக்கும். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா விதமான சிறந்த நிபுணர்களையும் வர சொல்லுங்க. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடை பண்றேன். என்னது இது? இதே செயல்முறையை பயன்படுத்தி மகாராஜா மேல நடக்கிற தாக்குதல்ல இருந்து அவரை காப்பாத்தலாம். நாங்க மகாராஜாவை காப்பாத்த உங்க உதவி தேவைப்படுது. நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. சொல்றேன். இதோ இந்த பொம்மைக்கு கீழே இருக்கிற மாதிரியே ஒரு சிறந்த எந்திரத்தை நீங்க தயார் பண்ணணும். அப்புறம் அந்த எந்திரத்தை மகாராஜா பயன்படுத்துற ரதத்துக்கு கீழே ரொம்ப நுட்பமா பொருத்தி வைக்கணும். இங்க பாருங்க, இதோட ஒரு முனைய கயிறால கட்டப்பட்டிருக்கு. அந்த கயிறோட இன்னொரு பக்கம் வலதுபுறமா என்கிட்ட இருக்கணும். மகாராஜா மேல தாக்குதல் நடக்கும்போது நான் அந்த கயிறை இழுப்பேன். அப்ப மகாராஜா நின்னுகிட்டு இருக்கிற இந்த மாதிரி மரப்பலகை அது கொடுக்கிற அழுத்தத்தால மேல பறப்பாரு. ஆனா சீக்கிரமே கீழே வந்துருவார். இப்படி பண்றதால மகாராஜாவுக்கு பாதுகாப்பு இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. என்ன செய்யணும்னு இப்ப புரிஞ்சது இல்ல? நல்லா புரிஞ்சது. மந்திரியாரே, இந்த மொத்த திட்டத்தையும் நீங்க மகாராஜா கிட்ட சொல்லி அவரை எச்சரிக்கை பண்ணுங்க. சரி. நம்ம மகாராஜாவையும் பாராட்டியே ஆகணும். நாங்க இந்த திட்டத்தோட மகாராஜா கிட்ட போனப்போ மகாராஜா ரொம்ப தைரியத்தோட இந்த திட்டத்தை ஆமோதிச்சாரு. அப்புறம் தாக்குதல் நடக்கும்போது ரொம்ப துணிச்சலா அவரே தன்னை பாதுகாத்துக்கிட்டாரு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! என்னோட உயிரை காப்பாத்தின மொத்த பெருமையும் பண்டிதன் ராமகிருஷ்ணனையே சேரும். ராமா, ரொம்ப நன்றி. இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 பேரழகு, அந்த பால் நிலா போன்ற பேரழகு முகம். ராஜநர்த்தகி சௌதாமணி கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் பிறவி எடுத்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். சௌதாமணி, சௌதாமணி, நீ எங்கம்மா போயிட்ட? சௌதாமணி, உன்னோட தத்து இங்கதான் இருக்க. நீ எங்க இருக்க சௌதாமணி? கனிமணியா? என்னோட இந்த கனவு உலகத்துக்குள்ள கனிமணி எப்படி வந்தாங்க? அடே அறிவு கட்டவனுங்களா, என்னோட கனவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. குருஜி, குருஜி, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா குருதேவா? போங்கடா ரெண்டு பேரும், என்னோட கனவுல இருந்து போங்கடா. என்னது கனவா? ஏ மணி, இந்த கிழமை என்ன கனவுல இருந்து வெளியில வராம அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா.
குருதேவா இது ஒண்ணு கனவு இல்ல, நனவுதான். நல்லா என்ன பாருங்க. சொல்றீங்க? பாத்தீங்களா? அங்க பாருங்க தண்ணி. நான் எங்க இருக்கேன்? சொர்க்கலோகத்துல. அப்படின்னா என்னோட படுக்கை எங்க போச்சு? குருஜி அது எப்படி குருஜி இங்க இருக்கும்? அது உங்க படுக்கை அறையில தானே இருக்கும். டேய் முட்டாளுங்களா, நான் இங்க இந்த இடத்துக்கு எப்படிடா வந்தேன்? அதான் நாங்க இருக்கல குருஜி, நாங்க தான் உங்களை இங்க தூக்கிட்டு வந்தோம். எங்க கையால தூக்கிட்டு வந்தோம். என்ன காரியம்டா பண்ணிருக்கீங்க? நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாம இங்க தூக்கிட்டு வந்துட்டீங்களா? நான் உங்க 2 பேரையும் இங்கேயே தண்ணியில மூழ்கடிச்சு சாகடிக்க போறேன். வேண்டாம் குருஜி, அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்க மேல நாங்க எவ்வளவு அக்கறை வச்சிருக்கோம் தெரியுமா? உங்க நல்லதுக்காக தான் உங்களை நாங்க இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம். நல்லதுக்காகவா? அடே வடிகட்டின முட்டாளுங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் இங்க தூங்குறதுனால எனக்கு என்னடா லாபம் கிடைக்க போகுது? அங்கதான் குருமாதா உங்க படுக்கை அறையோட நட்ட நடுவுல ஒரு ஜலகுண்டத்தை ஏற்பாடு பண்ணி இருக்காங்கல்ல. அங்க நீங்க படுத்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிறதுனால தான் நாங்க உங்களை இங்க தூக்கிட்டு வந்துட்டோம் குருதேவா. ஜலகுண்டமா? முட்டாளுங்களா, அங்கேயே நில்லுங்க. நான் இப்பவே இந்த நிமிஷமே உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். நில்லுங்க. என் கால் மாட்டிக்கிச்சு. டேய் ரொம்ப வலிக்குதுடா. கணி, டேய் மணி, டேய் என்ன காப்பாத்துங்கடா. வருணமாலா, ஏய் வந்துட்டீங்களா என்னுடைய சுவாமி பிராணநாதா பிரபு? பிராணநாதனா? பெரிய பிராணநாதன். இன்னைக்கு ஒன்ன காரணமா வச்சு இந்த முட்டாளுங்க என்ன ஒரு வழி ஆக்கிருப்பானுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க என்னுடைய மரியாதைக்குரிய பிரபுவே. எப்படி அமைதியா இருக்க சொல்ற? என்ன தண்ணியில தள்ளி விட்டுருப்பானுங்க. அங்க இவ்வளவு பெரிய மீனுங்க இருந்தது. அதுங்க என்ன எங்கெல்லாம் கடிச்சது தெரியுமா? அதை என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்புறம் ராம இருந்தது. அது என்ன அப்படியே துரத்துச்சு. நான் எங்க போனாலும் துரத்துச்சு. அங்க போனாலும் வந்தது, இங்க போனாலும் வந்தது. என்ன விடவே இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். திடீர்னு நீ எனக்கு ஜலகுண்டம் ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நான் என்ன மீனா தண்ணியிலேயே இருக்கிறதுக்கு? இவன் தான் பாம்பாச்சே, இவன் புத்துல தானே இருக்கணும். சரியா சொன்ன. சுவாமி இன்னும் 1 வாரம் மட்டும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு ஜலகுண்டம் ஏற்பாடு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு போயிடும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, அது இருக்கட்டும். இந்த மாதிரி கேவலமான யோசனைகள்லாம் உன்னோட மூளைக்குள்ள எப்படிதான் வருது? இந்த யோசனையா? இந்த யோசனை மகா பண்டிதர் ராமாச்சாரி கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. எந்த சாரி? ராமாச்சாரி சுவாமி. ராமாச்சாரியா? ஆமா சுவாமி, மகா ஞானி, முக்காலமும் உணர்ந்தவர், மகா வித்வான், வாஸ்து சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சவர் அந்த ராமாச்சாரியார். நான் இருக்கும்போது இந்த சாம்ராஜ்யத்துல இன்னொரு மகா பண்டிதனா? யார் அந்த ஏமாத்து பேர் வழி? என்ன மாதிரி சாட்சாத் மகா காலனையே தரிசனம் பண்ண ஒருத்தனால சொல்ல முடியாத விஷயத்தை அவனால எப்படி சொல்ல முடிஞ்சது? சுவாமி, உங்களுக்கு அவரை சமயம் வரும்போது அறிமுகப்படுத்துறேன், சரிங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு செஞ்சு ஆகணும். என்னது அது? அந்த ஜலகுண்டத்துல தண்ணிய நிரப்புறதுக்கு தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து சுயமா உங்க கைகளாலேயே அந்த நதியில இருந்து தண்ணிகளை கொண்டு வந்து அதுல நிரப்பணும். இத நீங்க அந்த ஜலகுண்டம் நிரம்புற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுவாமி தொலைஞ்ச. ஓம் சூர்யாய நமः. ஓம் சூர்யாய நமः. ஓம் சூர்யாய நமः. ஓம் சூர்யாய நமः. அம்மா சாரதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எடுத்துக்கங்க. கொஞ்சம் பெரிய கல்லு மாதிரி இருக்கே, இத தூக்குன இடுப்பு உடைஞ்சிரும். உங்க கேள்விங்கிற சுமையை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போங்க. என் சூரிய நமஸ்காரத்துக்கு இடைஞ்சலா இருக்காதீங்க. சூரிய நமஸ்காரமா? என்னாச்சு? இன்னைக்கு சூரிய தேவர் மேற்குல உதிச்சிருக்காரு போல இருக்கு. ஐயா சூரிய தேவரே, நீங்க உதிக்கிற திசையவே மாத்திட்டீங்களா? சொல்ல கூட மாட்டீங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தவறான திசையில எதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க? ஐயோ, சரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? ஒருவேளை நீங்க தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
நான் ரொம்ப மரியாதையா அடக்க புடுக்கமா உன் முன்னாடி இப்படி கை நீட்டுவனா இதோ இப்படி சூரியனுக்கு அர்ப்பணிக்கிறதுனா அவருக்கு தண்ணி கொடுக்கற மாதிரி. அதனால அவருக்கு தண்ணி கொடுக்கறவங்க அவருக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ நீங்க இருக்கீங்கல்ல அந்த மாதிரி. சூரிய தேவர் எந்த திசையில மறைவாரு? மேற்குல. சூரியர் மறைறாருன்னா அவர் அஸ்தமிக்கிறாருன்னு அர்த்தம். அதனால பூஜை எப்பவும் மேற்குல தான் பண்ணணும். இது அம்மா அடடடடடா. சூரிய தேவனோட திசை மாற்றத்தை உன்ன மாதிரி புத்திசாலிங்களால தான் விவரிக்க முடியும். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணுங்கிற? உங்க அறிவை எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது குப்பையில போடுங்க. மகா ஞானி ராமாச்சாரியர் தான் சொல்லியிருக்காரு தெரியுமா? ராமாச்சாரியா? யார் அது? யார வேணா இருக்கட்டும், எப்படி இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுக்கலாம்? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. நான் இப்ப என்ன கேட்க வந்தேன்னா, அரசவைக்கு போக நேரமாச்சு, எனக்கு பசிக்குது. பழத்தை சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு சமையல் செய்யல. என்னது? ஏன்னா நான் அடுப்பறையே இடிச்சிட்டேன். என்ன? அடுப்பறையே இடிச்சிட்டியா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏன்னா ராமாச்சாரியார் தான் சொன்னாரு நம்ம அடுப்பறை வாயு மூலத்துல இருக்கான். அப்புறம் அந்த இடம் வருண் தேவ்க்கும் சந்திர தேவருக்கும் சொந்தமானதான். சந்திரங்கிறது நம்ம மனசுக்கு சமம். நம்ம மனசு சஞ்சலப்பட்டா மனசு சஞ்சலம் அடைஞ்சா எதுக்கு அடுப்பறைய போட்டு இடிக்கணும்? ஏன்னா சஞ்சலமான மனசோட சமையல் செஞ்சா வீட்டு ஆம்பளைங்களோட மனசு கெட்டு போயிடுமா. அதையும் நான் இப்ப கண்ணால பாத்துட்டு தானே இருக்கேன். என்ன உணர்ற? ஏன்னா தினமும் காலையில நீங்க குளத்துக்கு குளிக்க போற நேரமும் இந்த கிராமத்து பொண்ணுங்க தண்ணிய தூக்கிட்டு போற நேரமும் ஒன்னா தானே இருக்கு. அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். என் மேல அப்பட்டமான பழி போடுற நீ. நீ என்ன சொன்னாலும் நான் இதை ஏத்துக்க மாட்டேன். நீ சொல்ற இந்த பொய்யையும் நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எப்ப பாரு காத்துலயே மிதந்துட்டு இருக்கீங்களா. எது பண்ணாலும் எல்லாத்துக்கும் இடைஞ்சலாவே இருக்கீங்களா. சாரதாவை நீ வேலையை பார்க்க விடு. அப்புறம் நாளையில இருந்து நீ குளிக்கவே கூடாது. இத அம்மா சொல்லல. இல்ல, நான் தான் சொன்னேன். ஐயோ, இந்த ராமாச்சாரியர் இருக்கிறது யாரு? திடீர்னு எங்க வந்து தொலைஞ்சான்? நிச்சயமா அந்த வாமாச்சாரியார் நரகத்துக்கு தான் போக போறான். என்னுடைய நிம்மதியே கெடுக்க பார்த்துட்டானு. என் கையில மாட்டினா அவனுக்கு சாபத்தை கொடுத்து பஸ்பமாக்கிடுவேன். ராமா, நீ எதுக்காக சாரதா கிட்ட சண்டை போட்டு தொலைச்ச? இப்போ உன்னால நானும் பட்டி கிடக்க வேண்டியதா ஆயிடுச்சு பாரு. இங்க பாரு பட்டு, நான் ஏற்கனவே இந்த வாமாச்சாரியாரை நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்கேன். இப்ப நீ என்ன இன்னும் எரிச்சல் ஏத்தாத. அந்த துஷ்டம் மட்டும் என் கையில சிக்கனானா அதுக்கப்புறம் அவனால என் கோவத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன மன்னிக்கணும் குருநாதா, உங்களை சரியா கவனிக்காம வந்துட்டேன். என்ன சரியா கவனிக்கலையா? இவ்வளவு பெரிய உருவம் எதிரில வந்துகிட்டு இருக்கு, இதையே சரியா கவனிக்கலன்னு சொல்ற? ஆனா எனக்கு என்னமோ நீ வேணும்னே திட்டம் போட்டு என் மேல வந்து மோதுனா மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் இல்ல. விஷயம் என்னன்னா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வந்ததாலதான் இப்படி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தியா? வீட்லயே யோசிச்சு முடிச்சிட்டு வெளியே வர மாட்டியா? நீ நடந்து வர இந்த பாதைய மகாராஜா நீ யோசிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காருன்னு நினைச்சியா? ஆச்சாரியரே, நீங்க கோவப்படுறத பார்த்தா காலையிலேயே உங்களை யாரோ ஒருத்தங்க எரிச்சல் ஏத்தன மாதிரி இருக்கே. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ என்ன வேவு பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆச்சாரியாரே, நான் எதுக்காக உங்களை வேவு பார்க்கணும்? நீங்க செஞ்ச பாவங்கள் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. நாம அரசவையில சந்திக்கலாம். ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு, என்ன மன்னிக்கணும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நேரம் வரட்டும், அப்போ நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். சேவகனே, அதை ஒழுங்கா நகத்து. இன்னும் கொஞ்சம். அடடடடா, மகாராஜாவோட சிம்மாசனத்தையே வேற திசையில திருப்பி வைக்கிறீங்களா? தண்டனை கிடைக்குங்கிற பயமே இல்லையா? மந்திரியாரே, என்னது இதெல்லாம்? பாவச்செயல், பெரிய பாவச்செயல். கலி ரொம்ப முத்தி போச்சு. என்ன அநியாயம் இது? வீரர்களே, இவங்களை தடுத்து நிறுத்துங்க. ஐயோ, வீரர்கள் எங்க? மந்திரியாரே, அரசவையை எப்படி நடத்த போறோம்? எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். சிம்மாசனத்தை திருப்பி வைக்க சொல்லி அரண்மனையில இருந்து உத்தரவு வந்திருக்கு, அவ்வளவுதான். மகா மந்திரியாரே, உங்ககிட்ட யாரோ விளையாடி இருக்காங்க. இந்த விஷயம் மகாராஜாவுக்கு தெரிஞ்சா பிரளயமே வந்துரும். அதை நம்மளால தாங்க முடியாது. ஆச்சாரியாரே, இது சரியில்லைன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும்
அந்த புறத்துல இருந்து வந்த உத்தரவுகளை என்னால மீற முடியாது. இல்ல 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 ஆச்சாரியரே, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இந்த சிம்மாசன பிரச்சனையை சரி பண்ணி ஆகணும். மகாராஜா வேற வர நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா சீக்கிரமா வா. ஆச்சாரியரே, இன்னும் கொஞ்சம் பல கொண்டு தூக்குங்களேன். அதைத்தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் அதிக சக்தியை பயன்படுத்தினா அதை தாங்கிக்க முடியாம இந்த சிம்மாசனம் உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முழு சக்தியை பயன்படுத்தாம குறைவான சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ராஜாவுக்கே ராஜா, சாம்ராட்டுகளுக்கு சாம்ராட், சக்கரவர்த்திகளுக்கு சக்கரவர்த்தி, மகாபலி, பாகுபலி, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வந்து கொண்டு இருக்கிறார். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர், 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 மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர். நான் இங்க உட்கார்ந்தாச்சு. எல்லாரும் உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு. உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு சபையை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, என்ன மன்னிக்கணும். இந்த சிம்மாசனத்தை திருப்பி போட்டதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? வேற என்ன பண்ண சொல்றீங்க குருதேவா? அரண்மனையை இடிச்சிடலாமா? அரண்மனையை இடிக்கணுமா? நான் பேசிட்டு வரேன். இருங்க இருங்க. எனக்கு எதுவுமே புரியல மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சு மகாராஜா. அப்படின்னா என்னோட கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உன்னுடைய மனைவி உன்கிட்ட எதையாவது கேட்டு அதை உன்னால கொடுக்க முடியலன்னா அப்ப என்ன ஆகும்? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நிம்மதிங்கிற விஷயம் என் வாழ்க்கையை விட்டே போயிடும் மகாராஜா. ஒவ்வொரு நிமிஷமும் கத்தி என் தலைக்கு மேல தொங்குற மாதிரியே தான் இருக்கும். அதேதான். அந்த மாதிரி ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் சிம்மாசனத்தை திருப்பி வச்சிருக்கேன். ஏன்னா யாரோ ஒரு வாஸ்து நிபுணர் மகாராணி சின்னாதேவி கிட்ட அரண்மனையில தோஷம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்க நாம இந்த அரண்மனையை இடிச்சாகணுமா? என்னது? நம்மளால அரண்மனையை இடிக்க முடியாது. ரெண்டாவது உபாயம் என்ன இருக்கு? சிம்மாசனத்தை திருப்பி போட்டு உட்கார்றதுதான். வாஸ்து சாஸ்திர நிபுணரா? மகாராஜா, நீங்க சொல்றது அந்த பிரபலமா இருக்கிற அந்த வாமாச்சாரியர் கிடையாதுல்ல? அப்படின்னா அவன் ராஜ மாளிகை வரைக்கும் வந்துட்டானா? குருதேவா, வீட்டு அடுப்புல இருந்து கிளம்புற தீப்பொறி சில நேரங்கள்ல நாட்டையே எரிச்சு சாம்பலாக்கிடும். நான் என்னுடைய சபையை இங்கிருந்தே மேற்பார்வையிட போறேன். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அரசே. இப்படின்னா எப்படி சாத்தியமாகும்? பக்கத்து நாட்டுக்காரங்க நம்மள பார்த்து கேலி பண்ணுவாங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. ஆனா இந்த வாஸ்து சாஸ்திரங்கிற பைத்தியம் நம்ம நாடு முழுக்க பரவி இருக்கு. அதை தடுத்து நிறுத்துறது தான் என்னுடைய எண்ணம். அதனாலதான் இந்த வாஸ்துங்கிற நாடகத்தை இப்போதைக்கு ஏத்துக்கிறதா முடிவு பண்ணேன். வாஸ்து வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லைன்னு அதோட வழியிலேயே போய் நிரூபிக்க போறேன். அது பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லைன்னு சொல்ல போறேன். உங்க என்ன சிறந்தது அரசே. நீங்களும் சிறந்தவர். ஒரு மகாராஜா பொதுநலனுக்காக தன்னுடைய தன்மானத்தையே விட்டு கொடுக்கிறாருன்னு சொன்னா அது பெரிய விஷயம். இப்படி ஒரு தியாகத்தை செய்யறதுக்கு யாராலையும் முடியாது, உங்களை தவிர. ஆனா மகாராஜா, உங்களோட இந்த தியாகத்தை பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு அசம்பாவிதம். விஜயநகரத்துக்கு இது கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. வரட்டும் அந்த திமிர் பிடிச்ச வாமாச்சாரியார். நான் என்னோட சக்தியை வச்சு அவனை எப்படியாவது வசப்படுத்திடுறேன். குருதேவா, நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட உறவுகள் காரணமா உங்க கடமையில இருந்தும் தவற மாட்டீங்க. அதனாலதான் மதிப்புக்குரியவரா இருக்கீங்க, பூஜிக்கப்பட வேண்டியவரா இருக்கீங்க. நன்றி. காயமே இது பொய்யடா. காற்றடித்த பையடா. காயமே இது பொய்யடா. காற்றடித்த பையடா. காயமே இது பொய்யடா. காற்றடித்த பையடா. கனிமணிதான் மகாராஜா. காயமே இது பொய்யடா. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
இது நீங்க எனக்கு சேவை செய்ய வேண்டிய நேரம் இல்லையா? இனிமேல் எங்களால உங்களுக்கு சேவை செய்ய முடியாது. என்னடா உளறிக்கிட்டு இருக்கீங்க? இன்னையில இருந்து நீங்க எங்களுக்கு குருதேவரே இல்ல. இன்னையில இருந்து எங்களுக்கு குருதேவர் யாருன்னா வாமாச்சாரியார். அவங்களோட வருகையை குறிப்பிடுறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். முட்டாள்களுக்கு அறிவை போதிக்கிறவரே, துஷ்டர்களுடைய உயிரை பறிக்கிறவரே, அற்புதமான குணாதிசயம் கொண்ட மத்த எல்லா குருக்களையும் விட அதிகமான சக்திகளை படைத்தவரே, ஆச்சாரியார் வாமாச்சாரியார் வாழ்க வாழ்க. ராமகிருஷ்ணா அரசே, யார் அது? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அரசே. பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும் பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். காற்று ஒன்றே மறுமலர்ச்சி, அதை தட்டி கழிப்பவன் வெறும் தூசி. பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். அதே முட்டாள்தனம், காற்று ஒன்றே அதே அறிவுகட்டத்தனமும் இருக்கு. வெறும் தூசி. ஒருவேளை எனக்கு வருண்மாலா யாருன்னு தெரியாம இருந்திருந்தா இவளையே நான் வருண்மாலாவா நினைச்சிருப்பேன். இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும் பிளவுதான். இவளோட குரல் கூட வருண்மாலா மாதிரியே இருக்கு. ஆச்சாரியாரே, ஆச்சாரியாரே, இவங்க பார்க்க குருமாதா மாதிரியே இருக்காங்க. பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். இவ வருண்மாலாவே தான். ஏய், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வருண்மாலா? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? வருணமாலாவா? யார் வருணமாலா? நான் வாமாச்சாரி. மேற்கிலிருந்து தெற்கு, வடக்கிலிருந்து கிழக்கு. வருண்ல இருந்து வா, மாலால இருந்து மா. வாமாச்சாரியார், வாமாச்சாரியார் ஒரு பெண். குருமாதா வருண்மாலா தான் வாமாச்சாரியாரா வந்திருக்காங்க குருதேவா. நீ எப்பத்துல இருந்து வாமாச்சாரியாரா அலைஞ்சுகிட்டு இருக்க? என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் தான் உன்னோட சுவாமி. என்னுடைய சுவாமி வெறும் அந்த வாஸ்துதேவன் மட்டும்தான். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியார். தாத்தாச்சாரியா? மகா பாவம், உன் புருஷனையே நீ பேரை சொல்லி கூப்பிடுறியா? நீங்க யார குறிப்பிடுறீங்களோ அவங்க உங்களுடைய தர்ம பத்தினி. ஆனா நான் வாமாச்சாரியார். கிழக்கிலிருந்து மேற்கு, வடக்கிலிருந்து தெற்கு. இத பாரு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. பைத்தியம் மாதிரி பண்ணாத. வீட்டுக்கு போ போ. அற்ப பிராணியே, எங்களுடைய குருவை இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எங்க குருதேவரோட வழியில குறுக்க வரலான்னு பாக்குறியா? அதுவும் எங்க வாமாச்சாரியார் வழியில. உங்களை நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. காயமே இது பொய்யடா. வெறும் காற்றடைத்த பையடா. அமைதி சிஷ்யர்களே, அமைதி. என்னுடைய சீடர்களை கோபப்படுத்தாதீங்க தாத்தாச்சாரியாரே. மறுபடியும் பேரை சொல்லி கூப்பிடுற? அவங்களை இதுக்கு மேலேயும் கோபப்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் உங்க உடல்ல காயங்கள் ஏற்படும். உங்க வீட்டுல இருக்கிற உங்க வருண்மாலா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. என்னுடைய தர்பார்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா? ஐயோ மகாராஜா, என்ன நடக்குதுங்க? மகாராஜா, இங்க ஒரு போரே நடக்குது. ஆச்சாரியாரோட இல்லத்தரசி அவருக்கு எதிராக ஒரு போர் தொடுத்திருக்காங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்றியா? என்னால எதையும் பார்க்க முடியல. இப்ப நீ மன்னிக்கணும் மகாராஜா. நடக்கிறதையெல்லாம் பார்த்தா ஆச்சாரியாருக்கே வாமாச்சாரியாரோட இந்த அவதாரத்தை பத்தி தெரியாதுன்னு தோணுது. அவங்களை இந்த ரூபத்துல பார்த்து அவரு திகைச்சு போயிருக்காரு. அப்படியா? இதே மாதிரிதான் மகாராணி சின்னாதேவி வந்து என்கிட்ட இந்த வாமாச்சாரியாரோட ரூபத்தை பத்தி சொல்லும் போது ஆச்சரியப்பட்டேன். மகாவீரன், நியாயமூர்த்தி, சக்கரவர்த்தி மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு இந்த வாமாச்சாரியாரின் பணிவான வணக்கங்கள்.
மகாராஜா உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. நானும் அவங்களுக்கு வணக்கம் சொல்றேன். மகாராஜாவும் பதிலுக்கு வணக்கம் சொல்லிட்டாருங்க. பொறுத்தது போதும் மகாராஜா, இதுக்கு மேல முடியாது. எனக்கு இந்த வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியார் மேல சந்தேகமா இருக்கு. அப்படி என்ன பெரிய ஞானம் இருக்கு இவங்க கிட்ட? என்ன மாதிரி மகா பண்டிதர்கிட்ட இல்லாத ஞானமா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஆஹா, தாராளமா கேளுங்க. தெற்குல இருந்து மேற்கு, வடக்குல இருந்து கிழக்கு. நீங்க வாஸ்து சாஸ்திரத்தோட எந்த விதிமுறைப்படி மகாராஜாவோட சிம்மாசனத்தை திருப்பி போட சொன்னீங்க? சொல்லுங்க. வாஸ்து சாஸ்திரம் என்பது கங்கை நதி போல மிகவும் புனிதமானது. மனிதர்களின் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. ஆபத்துகள் நம்மை அணுகாமல் காக்கக்கூடியது. அந்த வாஸ்து சாஸ்திரத்தை தான் நான் அமல்படுத்தி இருக்கிறேன். இந்த ராஜ்யம் சுபிட்சமாக இருக்க நான் சிம்மாசனத்தையே திருப்பி அமைத்திருக்கிறேன். என்ன இது? ஒரு படி அரிசியை வாங்கிட்டு வர சொன்னா ஒரு மூட்டை அரிசிக்கான விலையை கொடுத்துட்டு வரவ நீ பெருசா இங்க வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி கணிக்கிறியா? ராஜ்யத்திற்கு சூரியன் போன்றவர் மகாராஜா. அவர் உதித்தால் தான் ராஜ்யமும் உதிக்கும். அவர் நன்றாக இருந்தால் மக்களுக்கு நன்மை உண்டாகும். ராஜ சிம்மாசனம் சரியான இடத்தில் இருந்தால் ராஜ காரியங்களும் சரியாக நடக்கும். ஒருவேளை அதன் திசை சரியில்லை என்றால் பெரிய விபரீதமே ஏற்பட்டுவிடும். பிரளயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பஞ்சம் வந்து இந்த நாடே பட்டினியில் மாள வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு இந்த நாடே சுடுகாடாக மாறிவிடும். வாமாச்சாரியார் அவர்கள் வாழ்க! வாமாச்சாரியார் அவர்கள் வாழ்க! நான் இதோ இப்ப வந்துடுறேன் மகாராஜா. இவங்கள இங்க பாருங்க குருமாதா, என்ன இருந்தாலும் மகாராஜா இப்படி திரும்பி உட்கார்ந்துகிட்டு இருந்தா நாட்டு நடப்பு அவரால் எப்படி கணிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் யார்? வடக்கிலிருந்து தெற்கு, கிழக்கிலிருந்து மேற்கு? இல்ல 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 இல்ல, நான் அதெல்லாம் கிடையாது. நான் மகாராஜாவுடைய சிறப்பு ஆலோசகர் ராமகிருஷ்ணன். தங்களுக்கு வாஸ்து பற்றி ஏதேனும் தெரியுமா? உனக்கு என்னமோ பெருசா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க வரணுமா? வாமாச்சாரியார், வாமாச்சாரியார் அவர்களே. எனக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமான்னு ஒன்னையே கேட்டுக்கோ. வாஸ்து சாஸ்திரத்துல எத்தனை திசைகள் இருக்குன்னு இப்பவே நீ எனக்கு சொல்லு. எனக்கு எல்லாமே தெரியும். இந்த முழு உலகத்தை பத்தியும் தெரியும். ஏன்னா நான் தாத்தாச்சாரியார். இப்பவே சொல்றேன், இந்த நிமிஷமே சொல்றேன். அதாவது இந்த கேழவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சௌதாமணி வீடு எங்க இருக்குங்கிறது தானே உன் காலடி தேடி வந்த. குருதேவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதை பத்தி நானே சொல்றேனே. பூரப், ஈஷான், உத்தர், பஷின், வெவ்ய, தக்ஷின், நைரித்ய, அப்புறம் ஆக்னே. பண்டிதரே, எந்த திசையிலிருந்து சூரியன் மற்றும் மழை கிடைக்கும் என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்கள். இந்த பூமியில் இருந்து உணவு இருப்பிடம் கிடைக்கிற திசை, அதையும் தாங்கள் மறந்து விட்டீர்களா? மகாராஜா வாழ்க! மகாராணி சின்னா தேவி அவர்கள் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆச்சாரியார் அவர்களுக்கு தட்சணை கொடுத்து கௌரவப்படுத்துவதற்காக இங்கே வரவழைத்திருக்கிறார்கள். உங்களோட தரிசனம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உங்களை வாழ்த்த வார்த்தையே இல்ல மகாராஜா. மகாராஜா, மகாராஜா தெரிஞ்சிருச்சா? சிம்மாசனத்தை திருப்பி போடுறதுக்கான வழி தெரிஞ்சிருச்சா? இல்ல மகாராஜா, வாமாச்சாரியோட சேவகர்கள் தட்சணையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, அது சரி. சிம்மாசனத்தை திருப்பி போடுறதுக்கான வழியை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? புரியல மகாராஜா. அப்புறம் தட்சணையை எதுக்காக கொடுக்கணும்? சிம்மாசனத்தை திருப்பி போட சொல்லி அவங்க மகாராணி கிட்ட சொன்னதுக்காக. மகாராணி சின்னா தேவி கிட்டயா? ஆமா மகாராஜா. சரி, வாஸ்து வித்வான் வாமாச்சாரியாருக்கு அவங்க தட்சணையை கொடுத்துருங்க. சரிங்க மகாராஜா. மகாராஜாவோட உத்தரவு, வாமாச்சாரியார் அவர்களுக்கு தட்சணையை வழங்குங்க. பாருங்க மகாராஜா, தங்களின் மனம் மிகவும் விசாலமானது. ஆனால் இந்த தட்சணையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்க வந்ததுக்கு காரணமே இந்த தட்சணை தானே? மகாராஜா,
தங்களுடைய இந்த தட்சணை தங்களுடைய தான குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் என்னுடைய சக்தியால் நன்மை நடந்தால்தான் என்னால் தாங்கள் அளிக்கும் தட்சணையை ஏற்றுக்கொள்ள முடியும் மகாராஜா. வாஸ்து யோசனையால உங்க புகழ் 4 திசையும் பரவச்சுன்னா அப்போதான் இந்த தட்சணையை நான் வாங்கிக்கிறதுல அர்த்தம் இருக்கும் மகாராஜா. மகாராஜா, என் வாஸ்து வாக்கால இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் இந்த தட்சணையை நான் ஏத்துக்குவேன். இப்போது நான் புறப்படுவதற்கு அனுமதி கொடுங்கள் மகாராஜா. சரி சரி, உங்களுக்கு அனுமதி எல்லாம் உண்டு, நீங்க கிளம்புங்க. கிழக்கிலிருந்து மேற்கு, வடக்கிலிருந்து தெற்கு. வாமாச்சாரியார் அவர்கள் பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். காற்று ஒன்றே மறுமலர்ச்சி, அதை தட்டி கழிப்பவன் வெறும் தூசி. ராமா, இந்த பொது பிரச்சனைக்கு தீர்வு காண மகாராஜா உன்னதான் கூப்பிடுவாரு. எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். நான் உனக்கு 2 நாள் தான் கொடுக்கிறேன், 2 நாள் தான். இந்த 2 நாளைக்குள்ள சிம்மாசனத்தை மறுபடியும் திருப்பி போட்டாகணும். உங்க உத்தரவு மகாராஜா. நான் உன்கிட்ட சொல்லல பண்டிதனே ராமகிருஷ்ணா. குருதேவா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பிரச்சனை உங்க வீட்ல இருந்து கிளம்பி இருக்கு இல்லையா? ஆமா மகாராஜா, இதை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது குருதேவா. ஆனா நிலைமை இப்படியே நீடிச்சா இந்த அரண்மனை ஒரு குட்டிச்சவராயிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சபையை வெளியில எங்கேயாவது மரத்தடியில நடத்த வேண்டியதுதான். எனக்கு புரியுது. ஆனா நான் என்னோட கடமையில இருந்து தவறவே மாட்டேன் மகாராஜா. இந்த பிரச்சனையில இருந்து கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தரேன். ஆகட்டும் குருதேவா, ஆகட்டும். உங்க திறமை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா எதை செய்யறதா இருந்தாலும் வேகமா உடனடியா செஞ்சு முடிங்க. ஏன்னா என்னால இப்படி இங்கேயே ரொம்ப நேரத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. சரி மகாராஜா. என்ன யோசிக்கிற ராமா? நீ வளர்ப்பு புறாவை பாத்திருக்கியா பட்டு? அது பகல் நேரத்துல எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஆகாயத்துல பறக்கும். ஆனா சாயந்தரம் ஆன உடனே அது நிச்சயமா வீட்டுக்கு திரும்பி வந்துடும். இப்ப எதுக்கு புறாவை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி சொல்றியா என்ன? நான் என்ன பத்தி சொல்லல பட்டு, இந்த மாளிகைக்கு வர போறதுதான் ஒரு ஆபத்தான புறா. ஆனா நான் எப்படின்னா வீட்டுக்கு வந்து சேர்ற அந்த புறா மாதிரி. இப்ப என் கவலை என்னன்னா, வாஸ்துங்குற இந்த புது பிரச்சனை ஏன் தலையில தான் வந்து விழ போகுதுன்னு பயமா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.